உற்பத்தியில் உலகளாவிய கணக்குகளை நிர்வகிப்பதற்கான சிறந்த நடைமுறைகள் யாவை? 1. உங்கள் உலகளாவிய கணக்கின் இலக்குகள் மற்றும் சவால்களை புரிந்து கொள்ளுங்கள். 2. உங்கள் உலகளாவிய கணக்கு குழுவுடன் தொடர்பு கொண்டு ஒருங்கிணைக்கவும். 3. உங்கள் உலகளாவிய கணக்கின் உள்ளூர் சூழல் மற்றும் கலாச்சாரத்திற்கு ஏற்ப மாற்றவும். 4. உங்கள் உலகளாவிய கணக்கிற்கான நிலையான மதிப்பு மற்றும் தரத்தை வழங்கவும். 5. உங்கள் உலகளாவிய கணக்கின் மூலம் நீண்டகால நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உருவாக்குங்கள். உங்கள் உலகளாவிய கணக்கின் இலக்குகள் மற்றும் சவால்களை புரிந்து கொள்ளுங்கள். Understand your global accounts goals and challenges. உலகளாவிய கணக்கை திறம்பட நிர்வகிப்பதற்கான முதல் படி உலகளாவிய மற்றும் உள்ளூர் மட்டத்தில் அவர்களின் மூலோபாய இலக்குகள் மற்றும் சவால்களை புரிந்துகொள்வதாகும். இதன் பொருள் ஸ்வோட், PACL மற்றும் போர்ட்டரின் 5 படைகள் போன்ற கருவிகளை பயன்படுத்தி அவற்றின் பலம், பலவீனங்கள், வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள், வெளிப்புற காரணிகள் மற்றும் போட்டி சக்திகள் ஆகியவற்றைக் கண்டறிய முழுமையான கணக்கு பகுப்பாய்வை மேற்கொள்வதாகும். அவர்களின் நிறுவன அமைப்பு, முக்கிய முடிவெடுப்பவர்கள், செல்வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் பங்குதாரர்கள் மற்றும் அவர்களின் பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகள் ஆகியவற்றை நீங்கள் வரைபடமாக்க வேண்டும். இதைச் செய்வதன் மூலம் உங்கள் மதிப்பு முன்மொழிவு, தீர்வுகள் மற்றும் சேவைகளை அவற்றின் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளுடன் சீரமைக்கலாம் மற்றும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால நோக்கங்களை உள்ளடக்கிய தனிப்பயனாக்கப்பட்ட கணக்கு திட்டத்தை உருவாக்கலாம். உங்கள் உலகளாவிய கணக்கு குழுவுடன் தொடர்பு கொண்டு ஒருங்கிணைக்கவும். Communicate and coordinate with your global account team. உங்கள் உலகளாவிய கணக்கு குழுவுடன் நீங்கள் ஒத்துழைத்து ஒருங்கிணைக்க வேண்டும். இதில் பிற கணக்கு மேலாளர்கள், விற்பனை பிரதிநிதிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், சேவை பொறியாளர்கள், திட்ட மேலாளர்கள் மற்றும் பல்வேறு பகுதிகள் மற்றும் செயல்பாடுகளைச் சேர்ந்த ஆதரவு ஊழியர்கள் உள்ளனர். உங்கள் குழுவிற்கான தெளிவான பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகள், தகவல் தொடர்பு சேனல்கள், அறிக்கையிடல் அமைப்புகள் மற்றும் செயல்திறன் அளவீடுகளை நீங்கள் நிறுவ வேண்டும். மேலும் கணக்கு திட்டம் மற்றும் உத்தியுடன் அனைவரும் இணைந்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். உங்கள் குழுவிற்குள் நம்பிக்கை, மரியாதை மற்றும் பின்னூட்டம் ஆகியவற்றின் கலாச்சாரத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும். மேலும் உங்கள் உலகளாவிய கணக்கிற்கான மதிப்பை வழங்க அவர்களின் பல்வேறு திறன்கள், முன்னோக்குகள் மற்றும் அனுபவங்களை பயன்படுத்தவும். உங்கள் உலகளாவிய கணக்கின் உள்ளூர் சூழல் மற்றும் கலாச்சாரத்திற்கு ஏற்ப மாற்றவும். Adapt to the local context and culture of your global account. உலகளாவிய கணக்கை நிர்வகிப்பதற்கான மிகப்பெரிய சவால்களில் ஒன்று ஒவ்வொரு தளம், பிராந்தியம் மற்றும் சந்தையின் உள்ளூர் சூழல் மற்றும் கலாச்சாரத்திற்கு ஏற்ப மாற்றியமைப்பதாகும். மொழி, தகவல் தொடர்பு பாணிகள், வணிக நெறிமுறைகள், பேச்சுவார்த்தை உத்திகள், சட்டத் தேவைகள், தொழில்நுட்ப தரநிலைகள் மற்றும் வாடிக்கையாளர் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றில் உள்ள வேறுபாடுகள் குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இது உங்கள் உலகளாவிய கணக்குடன் உங்கள் உறவையும் தொடர்புகளையும் பாதிக்கலாம். ஒவ்வொரு உள்ளூர் சூழலின் பன்முகத்தன்மையையும் தனித்துவத்தையும் நீங்கள் மதிக்க வேண்டும் மற்றும் பாராட்ட வேண்டும். மேலும் ஒரு அளவு பொருத்தமான அணுகுமுறையை திணிப்பதை தவிர்க்கவும். அதற்கு பதிலாக உள்ளூர் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்வுகள், சேவைகள் மற்றும் செய்திகளை நீங்கள் வடிவமைக்க வேண்டும். மேலும் உங்கள் உள்ளூர் தொடர்புகள் மற்றும் குழு உறுப்பினர்களிடமிருந்து கருத்து மற்றும் உள்ளீட்டை பெற வேண்டும். உங்கள் உலகளாவிய கணக்கிற்கான நிலையான மதிப்பு மற்றும் தரத்தை வழங்கவும். Deliver consistent value and quality for your global account. உலகளாவிய கணக்கை நிர்வகிப்பதற்கான மற்றொரு முக்கிய சவால் அனைத்து தளங்கள், பிராந்தியங்கள் மற்றும் சந்தைகளில் நிலையான மதிப்பு மற்றும் தரத்தை வழங்குவதாகும். உங்கள் தீர்வுகள், சேவைகள் மற்றும் செய்திகள் உங்கள் உலகளாவிய கணக்கின் தரநிலைகள், விவரக்குறிப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுடன் சீரமைக்கப்பட்டுள்ளன என்பதையும், அவற்றின் தேவைகள் மற்றும் திருப்தி நிலைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறீர்கள் அல்லது மீறுகிறீர்கள் என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். KPI, SAE, NPS மற்றும் CSAT போன்ற கருவிகளை பயன்படுத்தி உங்கள் செயல்திறனை கண்காணித்து அளவிட வேண்டும். மேலும் உங்கள் உலகளாவிய கணக்கு மற்றும் உங்கள் உள் பங்குதாரர்களுக்கு வழக்கமான அறிக்கைகள் மற்றும் மதிப்புரைகளை வழங்கவும். உங்கள் விநியோகத்தை பாதிக்கக்கூடிய ஏதேனும் சிக்கல்கள், அபாயங்கள் அல்லது இடைவெளிகளை நீங்கள் முன்கூட்டியே கண்டறிந்து தீர்க்க வேண்டும். மேலும் உங்கள் மதிப்பை மேம்படுத்தவும் புதுமைப்படுத்தவும் வாய்ப்புகளை தேட வேண்டும். உங்கள் உலகளாவிய கணக்கின் மூலம் நீண்டகால நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உருவாக்குங்கள். Build long-term trust and loyalty with your global account.
உலகளாவிய கணக்கை நிர்வகிப்பதற்கான இறுதி இலக்கு நீண்ட கால நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தை உருவாக்குவது மற்றும் அவர்களுடன் உங்கள் வணிகத்தை வளர்த்து தக்கவைத்துக் கொள்வதாகும். உங்கள் உலகளாவிய கணக்கிற்கான நம்பகமான கூட்டாளர், ஆலோசகர் மற்றும் சிக்கல் தீர்க்கும் நபராக நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் அர்ப்பணிப்பு, நம்பகத்தன்மை மற்றும் பதிலளிக்கக்கூடிய தன்மையை நிரூபிக்க வேண்டும். வழக்கமான தகவல் தொடர்பு, கருத்து, அங்கீகாரம் மற்றும் பாராட்டு ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் உங்கள் உலகளாவிய கணக்குடன் உங்கள் உறவை வளர்த்து பராமரிக்க வேண்டும். அவர்களின் மாறும் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நீங்கள் எதிர்பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பொருத்தமான மற்றும் சரியான நேரத்தில் தீர்வுகள், சேவைகள் மற்றும் நுண்ணறிவுகளை வழங்க வேண்டும். இதைச் செய்வதன் மூலம் உங்கள் உலகளாவிய கணக்குடன் நீங்கள் வலுவான பிணைப்பு மற்றும் நல்லுறவை உருவாக்கலாம். மேலும் பணப்பை, பரிந்துரைகள் மற்றும் வக்கீல் ஆகியவற்றின் பங்கை அதிகரிக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள தயாரா? புதிய போக்குடன் ஒரு கூட்டாளியாக இருப்பதற்கு பொருள் மற்றும் கருத்துக்கு பின்னால் ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். இது மற்றவர்களுக்கு அறியவும் கற்பிக்கவும் ஆகும். திறன்கள், அறிவு மற்றும் பல துறைகளில் அனுபவத்தை பெறுவதற்கான வழிகாட்டியை வளர்த்துக் கொள்ள தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். To have notification about my new video, please don't forget to like, comment and subscribe. Thanks for watching.